என்ன பூரா அதற்கு போயிடுச்சு உள்ள மேடம் வந்து அப்புறம் இருக்கீங்க எல்லாரும் செஞ்சு தகத்த போற மூடிக்கிட்டு பெட்டிய வச்சியா எரிச்சலை கிளப்பிக்கிட்டு காத்து அடிக்குது வெயில் அடிக்குது எரிச்ச அடங்க மாட்டேங்குது. அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எரிச்சலா இருந்தா நான் தண்ணி விடவா? அதுல உன் தண்ணியை ஒண்ணு போய் செய்யாமங்கலத்துல விடியா வேலையை பாரியா. அப்புறம் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். நாடகத்தை ஒளிநாடகம் செய்து கொண்டு இருக்க உடன்பிறவா சகோதரன் எங்க அண்ணன் சூரியன் சொன்ன மாதிரி இந்த நாடக உலகத்துல முறையா நாங்கள்லாம் ஒரு குரூப்பா சொட்டையெல்லாம் நாங்கள்லாம் ஒரு ஏனாதியிலேருந்து வடகரையிலேருந்து அங்கேருந்து அந்த வேலைக்கு போனோம். ஒளிநாடா செய்து எங்கள் நாடக நடிகர்கள் இப்படித்தான் நாடக நடிகர்கள்னு ஒரு பிரபலியமாக இந்த பேர் என்னையெல்லாம் மணிமேகலைன்னா எங்கள் ஊருக்கு மட்டும்தான் தெரியும், என் தெருவுக்கு தெரியும். ஆனால் மணிமேகலைங்கிற ஒரு டான்ஸர் இப்போ ராமதாஸுங்கிற செய்யாமங்கலத்தை சேர்ந்தவர் இந்த மாதிரி பேர் வெளியே தெரியறதுக்கு ஒரு முக்கிய காரணம் எதுன்னா ஒளிப்பதிவு செய்யும் ஒளிநாடா யூடியூப் நண்பர்கள் அத்தனை பேர் தான். ஆனால் அதில் முறையாக நாடக நடிகர்களை எடுத்து இவங்க இதை செய்யறாங்க, இவங்களோட திறமை இதுன்னு எடுத்து காட்டிய அன்பு உடன்பிறவா சகோதரர் ட்ரிபிள் கே கண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி. அந்த வேலைக்கு போனோம். அப்படியே இருக்கட்டும் சிங்கம் எடுங்க, அப்படியே விட்டுரு, கையெடுங்க, சரிங்க. எங்க வருங்க, இங்க என்னைய பாருங்க, இங்க என்னைய பாருங்க, கையை கட்டுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? ஆகலைங்கிறத அங்கிட்டு திருப்பி ஏன் சொல்றேன், என்னைய பார்த்து சொல்லு. சரி, ஆகலைன்னா நீ என்ன செய்ய போற? உதவ புரியா? ஆகலைன்னா ஒரு லீடு எடுத்து சொல்லுவேன். வேலையை பாரியா எரிச்சலை கலப்பிக்கிட்டு. சரி, மைச்சத்துக்காரருக்கு பொண்ணு கெட்டலன்னு வச்சுக்க, நீ என்ன செய்ய போற? நான் கட்டிக்குவேன். பாலா பக்கத்துல மணிமேலைன்னு பேர் வரட்டும். கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டேனடா,
எவ்வளவு சிறப்பப்பட்டு ஆடிட்டு இருக்கேன், பிள்ளை மேலே ஏறியா? குழந்தை உள்ள இருக்கா? ஆம்பளை பேர பொம்பளை பேரா? நீயும் சென்னைக்கு தாவிட்டாலும் ஒத்த தாவுல சென்னை பிடிச்சிரும். பேசாம கிடக்குறியா? வந்துட்டாலும் தகத்திருவ நீக்குறக்கார அக்கா மகன் 1 மணி நேரம் தகத்த போற. பேசாம இருங்கயா. நீ ஏறினா பெட்டியை வித்துருவ, பரவாயில்லையா? அவ்வளவு மோசமா இருக்குமா? யார் ஏறினாலும் அதை வித்துட்டு தான் போகணும், வேற வழி இல்ல. அப்படா வரல வேணாம். நீ பயப்படாத, அந்த புதுசா கட்டுற வீட்டுல பாதியை என் பேர்ல எழுதி வச்சுட்டு ஏறிக்க. பாத்ரூம் எழுதி வைக்கிறேன். பாத்ரூம் கொண்டு போய் நீ பழைய கிளவிய விட்டுட்டு வந்திருக்கீங்களா, அதுக்கு எழுதி வைக்க. நீங்க இப்ப அப்படித்தான் சான்றீங்கன்னு எனக்கும் தெரியும். நீங்களே மத்தியில சாணையில அப்புறம் மசைய நாங்க சாண மாட்டோமா? நீங்க தான் ஏறி சாணிட்டு அங்க போய் வண்டியில புறஞ்சு பேசுறீங்களே. பழத்தை நான் மட்டும் குடிக்கட்டுமா? ஏறி நன்னாதி ஏறி தானே மாமா. ஒரிஜினல்யா? நீ பூரா டூப்ளிகேட்டாவே பார்த்துக்கிட்டு திரியிறேன்னு நினைக்கிறேன். 2 வருஷம் கொரோனாவில் எது வளர்ந்துச்சோ இல்லையே, இது நல்லா வளர்ந்துருச்சு. அது வளர்றதுக்கு காரணம் நான் உட்காந்து யூரியா போட்டு வளர்த்திட்டே இருந்தாரு. அதனால எது எப்படி இருந்தாலும் சரி. நம்மளால விட்டு வேலையை வாங்கணும், கூப்பிடுவோம். எப்ப இங்க வாவே, இந்தப்பா இங்க வாவே. ஆசிரமத்து போக எதடா இருக்கிற கலை கலட்டு போல. இங்க வாவே. அங்க போ. உன் பேர் என்னப்பா? எங்க மறுபடியும் சொல்லு. பேரை வச்சவனை தேடி உதைக்கணும். வச்சிருக்கேன் பாரு பேரை. கொடுமை. பிறக்கையில உன்னை முடிச்சு பார்த்து வச்சானா முடிக்காம வச்சானா. அதனால எது எப்படி இருந்தாலும் சரி. ஏய் துப்பி மாமா, கீழே இறங்கி உட்காரு. கீழே உட்காரு. ஏன் உன் குட்டி கீழே உட்காராதா? பார்த்தாலே தெரியுது. இப்ப எதுக்கு நீ முன்னாடி வந்து அங்க உட்கார்ந்த ஆளு? அதனால ஆமா போயிட்டு வந்துட்டாங்க வேலையில. பாப்போம் முடிஞ்சதே. அத்தாடி டபுள் கட்டு மெத்த மாதிரிலே இருக்கு. நம்மளால கூப்பிட்டு வேலையை வாங்கணும். அப்படியே நீ எதுவும் பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க. இதை ஏத்துங்க.
மாதிரி பண்ணி அப்படியே விடுங்க. இதை இன்னொரு பாக்ஸில் ஏற்றுங்க. ஷார்ப் ஏற்றுங்க. ஷார்பு பேஸ் இல்லை, ஷார்ப் ஏற்றுங்க. எனக்கு எழுதவனே என்னோட ஆசை மாமனே